அண்மை செய்தி. குஜராத் மாநிலம் வதோதராவில் ஆற்றுப்பாலம் திடீரென இடிந்து விழுந்த கோர விபத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். பாலத்தில் பயணம் சென்று கொண்டிருந்த கார், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய மேலும் விவரங்கள். குஜராத் மாநிலத்தில் ஆற்றின் மீது இருந்த ஒரு பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. வதோதராவில் இந்த ஆற்று பாலம் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் பயணித்துக் கொண்டிருந்த கார், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆற்று பாலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக 9 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பாலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த காரில் இருந்த பயணிகள், மேலும் லாரிகளை ஓட்டி சென்ற லாரி ஓட்டுநர்கள் என்று பலரும் அந்த விபத்திலே சிக்கியிருந்த நிலையில் தான் அந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 9லிருந்து 10ஆகவும் உயர்ந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் அடித்து செல்லப்பட்ட கார், லாரி உள்ளிட்டவற்றை மீட்பதற்காகவும் தண்ணீரில் சிக்கி கிடந்தவர்களை உடனடியாக மீட்பதற்காகவும் தீயணைப்பு துறையினர் உட்பட அந்த மாநிலத்தினுடைய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பழமையான பாலம் என்பதன் காரணமாக அந்த பாலத்தை வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் இருந்ததாகவும், அதையும் கடந்து அதனுடைய உறுதித்தன்மை முற்றிலுமாக செயலிழந்திருந்த நிலையில் தான் அதனுடைய உறுதித்தன்மை கொஞ்சமும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பாலம் பயன்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே தற்பொழுது இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 10 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக தற்போது வரை 10 பேர் உடலாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடுமோ என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரை ஆனந்த் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கும் வதோதராவிற்கும் இடையிலான போக்குவரத்து பாலமாக இது சொல்லப்படுகின்றது. குஜராத்தில் காம்பிரா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. மஹிசாகர் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் தான் அந்த காம்பிரா என்கின்ற பாலம். அது இன்று காலை இடிந்து விழுந்ததிலே அதில் பயணம் செய்து கொண்டிருந்த வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றன. அதில் இருந்த காரில் இருந்தவர்கள், லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர்கள் என்று பலரும் அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையில் தான் அந்த அனந்த் மற்றும் வதோதரா இடையிலான சாலையில் போக்குவரத்தும் தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணிகளை பொறுத்தவரை அதிகாலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உள்ளூர் அளவிலான நீச்சல் படை வீரர்கள், படகுகள் மற்றும் அந்த பகுதிக்கு உட்பட்ட நகர மன்ற குழுவினுடைய சார்பாக ஒரு பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பணியில் இருக்கின்றார்கள். வதோதரா மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய அனில் தமேலியா உள்ளிட்டவர்களும் அங்கு மீட்பு பணியில் இருந்து தற்பொழுது வரை 10 உடல்களை மீட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுவரை 10 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. காயமடைந்தவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குஜராத்தினுடைய காம்பிரா பாலம் என்று சொல்லப்படக்கூடிய மஹிசாகர் ஆற்றின் மீதான பாலம் தான் உடைந்திருக்கின்றது. அந்த பாலம் உடைந்த பொழுது பாலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனங்களும் ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றன. இதில் பலர் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை 10 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த விபத்திலே சிக்கியவர்களுடைய உடல்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருவதாகவும் குஜராத் மாநிலத்தை சார்ந்த அந்த வதோதரா ஆட்சித்தலைவர் அவருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.